அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் மகளிர் தின விழா கோவை பேரூரில் உள்ள அருந்ததியர் மடத்தில் நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை குயிலுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் உறுப்பினர் செல்வகுமார் தலைமை வகித்து பேசினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் அருந்ததியர் மடத்தில் இலவச தையல் பயிற்சி வழங்கும் ஆசிரியருக்கு தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் உறுப்பினராக செல்வகுமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் செல்வகுமார் நியமனம் செய்யப்பட்டதற்கு பாராட்டும் நிகழ்ச்சி சமூக தலைவர்களால் நடத்தப்பட்டது. இதில் ஆதித்தமிழர் பேரவை மாநில பொதுச் செயலர் கோவை ரவிக்குமார், அமைப்பாளர் ராவணன், இளைஞர் வழிகாட்டும் மாநில தலைவர் பெருமாள், பொதுச் செயலர் நாகராஜ், அருந்ததியர் முன்னேற்றக் கழக மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார், தேசிய தொழிலாளர் கட்சி உக்கடம் நாகேந்திரன், ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் வின்சென்ட், தலித் கூட்டமைப்பு தலைவர் ஆதி கணேஷ், அம்பேத்கர் தூய்மை பணியாளர்கள் சங்க தலைவர் ஆறுமுகம், நீட் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் அன்னூர் மருதாச்சலம் பழனிசாமி, அருந்ததியர் சமூக அறக்கட்டளை பொருளாளர் மாறன், தமிழ்நாடு அருந்ததியர் இயக்கங்கள் கூட்டமைப்பு இளங்கோ கணேசன், முன்னாள் துணை ஆட்சியர் சுகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலர் குரு, கூலி தொழிலாளர் சங்க தலைவர் மருதாச்சலம், ரயில்வே மேகநாதன், முன்னாள் வங்கி அலுவலர்கள் இருகூர் பழனிசாமி, சண்முகம், முன்னாள் PF அலுவலர் சந்திரன், திருமண அமைப்பாளர் சங்க தலைவர் திருமலைச்சாமி, தமிழக தலித் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் தலித் நாகராஜ், பேரூர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பழனிசாமி, ரவிக்குமார், சரண்யா தேவி மற்றும் தையல் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட சமூக தலைவர்கள் மாநில SC/ST ஆணைய உறுப்பினர் நியமனம் செய்த தமிழக அரசுக்கு மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ஆணைய உறுப்பினரை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அவர்களுக்கு மரியாதை செய்கின்றனர். பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். ஒண்ணு மாத்திரம், அதாவது நான் சொல்றேன் ஒரே பதியில் சொல்றேன். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் அதே போல மரியாதை நீங்கள் எப்போ கேட்டாலும் எத்தனை தேதி இப்போ நான் மாட்டிட்டேன் அப்போதான் தெரிஞ்சு இது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதாவது மூன்று தலைமை சேர்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி அதனால் வந்து எங்கேயுமே நகரம் தமிழ்நாடு அரசின் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி ஆணையத்தினுடைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற கோவை செல்வகுமார் அவர்களுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள் மற்றும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நியமனம் செய்த மதிப்பிற்குரிய மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் நமது மக்களுக்கு செய்கின்ற முதல் பணி அருமையான பணி. அதாவது செல்வகுமார் அவர்களுக்கு இந்த பணியை கொடுத்து நமது மக்களை மாத்திரமல்ல நமது அனைவருக்கும் சிறப்பு செய்திருக்கின்றார். அந்த சிறப்பு அவர்களுக்கு என்றென்றும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் வகித்து கொண்டிருக்கின்ற இந்த YGS என்கின்ற மாநில தலைமையின் மூலமாகவும் என்னை சார்ந்திருக்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாகவும் நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மிக முக்கியமாக இவர்களுக்கு உதவி செய்த அத்துணை பேருக்கும், குறிப்பாக அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி போன்ற அதிகாரிகளுக்கும் மற்றும் மந்திரிகளுக்கும் எனது அருமையான நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். மிகச் சிறப்பாக இவர் செய்திருக்கிறார். அதாவது இன்ஸ்டாகிராமிலே சில செய்திகளை நான் போட்டிருந்தேன். இவரை பற்றி மிகச் சிறப்பான செய்திகள். அதாவது இந்தியாவிலே நமது சமுதாய மக்களிலே அகில இந்திய ஒரு பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மடத்திலே பல வருடங்களாக இந்த மடத்தை சிறப்புற இது இன்றே இருக்கிற வரைக்கும் சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ கல்வி பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு உண்மையான த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என்று சொல்வார்கள், இதயத்திலிருந்து வெளிப்படும்
இந்த உணர்ச்சி மிக்க சமுதாய பணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி இந்த தமிழக அரசிற்கும் அவரை சார்ந்த அத்துணை பேருக்கும் நான் நன்றியையும் பெருமிதத்தையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த திரு செல்வகுமார் அவர்களை உறுப்பினராக நியமித்ததற்கு தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பேரூர் அருந்ததியர் மடத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு இளைஞர் வழிகாட்டும் பணியின் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் மூலம் எங்கள் சமுதாயம் கண்டிப்பாக முன்னேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பேரூர் மடத்தில் அவர் தலைவரானதற்கு பிறகு பல வளர்ச்சிகளை கண்டிருக்கின்ற பேரூர் மடம் பல கல்விப் பணிகளை செய்திருக்கிறோம் இவருடைய தலைமையிலே. ஸோ தகுந்த ஒரு நபருக்கு இந்த பதவியை கொடுத்த தமிழக அரசுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை அனைத்துடைய மற்றும் செவிலியர் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு இந்த உயரிய பதவியை வழங்கியவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். காரணம், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த பதவியை அரசு அவருக்கு வழங்கியிருக்கிறது. அவரால் இன்றைக்கு பல மக்கள் இன்று பயனடைந்துள்ளார்கள். பல இளைஞர்கள் பல வழிகாட்டுதல் பெயரில் அவர் இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவரால் பல்வேறு பணிகள் இன்றைக்கும் ஒவ்வொரு சமுதாய மக்களும் அதே சமுதாய மக்கள் மற்ற சமுதாய மக்கள் ஆகட்டும் இன்றைக்கு அவரால் மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் அவருக்கு இந்த பதவியை கொடுத்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.